வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போவது பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயம். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. அதுதான் புகைப்பிடித்தல். ஒரு சிகரெட் தான். பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெஸ் குறைக்கத்தான். இப்படி பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? இன்று நாம் முழுமையாக பார்ப்போம். புகைப்பிடித்தல் என்ன செய்கிறது? உடலில் என்ன மாற்றங்கள்? எந்த நோய்கள் வரும்? மற்றவர்களுக்கும் ஆபத்து எப்படி நிறுத்துவது? வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போவது பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயம். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. அதுதான் புகைப்பிடித்தல். ஒரு சிகரெட் தான். பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெஸ் குறைக்கத்தான். இப்படி பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? இன்று நாம் முழுமையாக பார்ப்போம். புகைப்பிடித்தல் என்ன செய்கிறது? உடலில் என்ன மாற்றங்கள்? எந்த நோய்கள் வரும்? மற்றவர்களுக்கும் ஆபத்து எப்படி நிறுத்துவது? புகைப்பிடித்தல் என்றால் என்ன? புகைப்பிடித்தல் என்பது சிகரெட், பீடி, புகையிலை எரித்து அதன் புகையை உள்ளே இழுப்பது. இந்த புகையில் விஷப்பொருட்கள், நச்சு வாயுக்கள், 7000க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. உடலில் என்ன நடக்கிறது? நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கும்போது அந்த புகை நுரையீரலுக்குள் செல்கிறது. அங்கிருந்து இரத்தத்தில் கலக்கிறது. அதன் பிறகு உடல் முழுவதும் பரவுகிறது. அடிக்ஷன். புகையில் இருக்கும் ஒரு முக்கிய பொருள் நிக்கோடின். இது மூளையில் வேலை செய்கிறது. அதனால் பழக்கம் ஆகிறது. நிறுத்த கஷ்டம் ஆகிறது. நுரையீரல் பாதிப்பு. புகைப்பிடித்தல் முதலில் தாக்குவது நுரையீரல். மூச்சிறு சிரமம், வீசிங், நீண்டகால சளி, பின்னர் பெரிய நோய்கள். புற்றுநோய். புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய், வாய், தொண்டை, பல வகை புற்றுநோய்களுக்கு காரணம். இதய நோய்கள். புகை இரத்த குழாய்களை பாதிக்கும். இரத்த ஓட்டம் குறையும். இதனால் இதய நோய், பக்கவாதம், இரத்த ஓட்ட பிரச்சினைகள், இரத்த குழாய்கள் நெருங்கும். உடலின் பல பகுதிகளுக்கு இரத்தம் குறையும். தோல் மாற்றங்கள். முகம் வயதான மாதிரி தெரியும். சுருக்கம் அதிகம். வாய்ப்பகுதி பாதிப்பு. பற்கள் மஞ்சள். வாய் துர்நாற்றம். ஈறு நோய். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பாதிப்பு. குறைந்த எடை, வளர்ச்சி குறைவு. அருகில் இருப்பவர்களுக்கு ஆபத்து. நீங்கள் மட்டும் அல்ல, அருகில் இருப்பவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதையே இரண்டாம் நிலை புகை என்று சொல்வோம். குழந்தைகள் மீது தாக்கம். சளி, மூச்சு பிரச்சினை, ஆஸ்துமா அதிகரிப்பு, மூளை பாதிப்பு, கவனம் குறைவு, நினைவாற்றல் பாதிப்பு, தவறான நம்பிக்கைகள். சில சிகரெட் மட்டும்தான் நான் எப்போதும் நிறுத்தலாம். உண்மையில் அது மெதுவாக அடிமை ஆக்கும். எப்படி நிறுத்துவது? உடனே நிறுத்த முடிவு எடுக்கவும். நண்பர்கள் ஆதரவு, மருத்துவர் உதவி, சிகிச்சை உதவி, நிக்கோடின் மாற்று சிகிச்சை, ஆலோசனை, மருத்துவரை அணுகலாம். நல்ல பழக்கங்கள், உடற்பயிற்சி, நல்ல உணவு, மன அமைதி. நிறுத்தினால் என்ன நன்மை? சில நாட்களில் மூச்சு சுலபம், உடல் சுறுசுறுப்பு. சில மாதங்களில் நுரையீரல் மேம்பாடு. புகைப்பிடித்தல் மெதுவாக உடலை அழிக்கும். உயிருக்கு ஆபத்து தரும். இன்று நிறுத்தினால் நாளை உங்கள் வாழ்க்கை மாறும்.